அந்த போன் சரியாகத்தான் இருந்தது. சிக்னல் பலமாக இருந்தது. ரிங்டோன் சத்தமாக இருந்தது. எல்லாமே வேலை செய்தது. ஆனால் அவர் காத்திருந்த ஒரே விஷயம் மட்டும் இல்லை. கதை. ஒரு அமைதியான மதியம், ஒரு முதியவர் மெதுவாக ஒரு சிறிய ரிப்பேர் கடைக்குள் நடந்து வந்தார். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மிகவும் கவனமாக தனது போனை மேசையின் மேல் வைத்தார். அது அவருக்கு மிகவும் மதிப்புள்ளதோ மிகவும் நொறுங்கக்கூடியதோ போல. இந்த போனை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அவர் மெதுவாக கேட்டார். இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல. ரிப்பேர் செய்யும் மனிதர் போனை பார்த்தார். பேட்டரியை பார்த்தார். சரியாக இருந்தது. நெட்வொர்க்கை பார்த்தார். முழு சிக்னல். ஒரு டெஸ்ட் கால் செய்தார். போன் சரியாக ஒலித்தது. சில நிமிடங்கள் கழித்து அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், சார், இந்த போன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இது சரியாக வேலை செய்கிறது. முதியவர் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அவரது உதடுகள் நடுங்கின. அவரது கண்களில் மெதுவாக கண்ணீர் நிரம்பியது. உடைந்த குரலில் அவர் கேட்டார், அப்படியென்னா என் குழந்தைகள் ஏன் எனக்கு ஒருபோதும் போன் செய்யல? அந்த கடை முழுவதும் அமைதியாகிவிட்டது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமே கூட அதிகமாக கேட்கத் தொடங்கியது. இது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை இல்லை. இது ஒரு அமைதியின் பிரச்சனை, தூரத்தின் பிரச்சனை. மைல்கள் அளவில் இல்லை, மனங்களில். அந்த போன் பழுதாக இல்லை, ஆனால் வேறொன்று பழுதாகியிருந்தது. ஆழமான வரிகள். முதுமையின் மிகக் கொடூரமான பகுதி உடல் பலம் குறைவதல்ல, நீ யாருடைய நினைவிலும் இல்லையே என்று உணரும் அந்த நொடிதான். பிள்ளைகளுக்கான அறிவுரை. ஒரு நாள் உன் போன் மொழிக்கும். அப்போது முழு மனதுடன் நீ விரும்புவாய், அது உன் அம்மா அல்லது அப்பா அழைப்பாக இருந்தாலென்று. ஆனால் அந்த நாள், அந்த போன் என்றும் அமைதியாக இருக்கலாம். சிறப்பு நாளுக்காக காத்திராதே. நேரம் கிடைக்கும் என்று தள்ளிப் போடாதே. மிகவும் தாமதமாகும் வரை காத்திராதே. ஏனெனில் ஒரு காலத்தில் உனக்காக இரவு முழுவதும் விழித்திருந்தவர்கள் இப்போது இரவு முழுவதும் உன் ஒரு அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போன் செய். அவர்களுடன் பேசு. அவர்களைக் கேள். அது உன் கடமை என்பதற்காக இல்லை. ஏனெனில் ஒரு நாள் அந்த அழைப்புகளெல்லாம் நினைவுகளாக மாறிவிடும். நினைவுகள் திரும்ப அழைக்காது.